ஆல்ரெடி நான் வந்து மாவு கலக்கி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா, ரவை, அப்புறம் வந்து பச்சரிசி மாவு. ரவை வந்து ஒரு 1 டம்ளர் போட்டுட்டேன். அதுக்கு வந்து பச்சரிசி வந்து ஒரு 1/4 டம்ளர் கூட போட்டால் கூட போதும். அந்த மொறுன்னு வரணுன்றதுக்காக தான். ரவை, பச்சரிசி மாவு, அப்புறமா வந்து சீரகம், மிளகு, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சாச்சு. இது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பதமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா வரும். இது வந்து மொறுன்னு சுட்டால் தான் இந்த தோசை நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் இன்னும் கூட ஊற்றிட்டு நல்லா மொறுன்னு ஊற்றுறப்ப தான் அதோட இது நல்லா வரும். இதுக்கு வந்து வெங்காய சட்னி அரைக்க போகிறோம். வெங்காயத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு வெங்காய சட்னி அரைக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கலாம். வெங்காயத்தை வந்து பெருசாகவே நறுக்கலாம். ஏன்னா அரைக்கதான் போகிறோம், அதனால் பெருசாகவே நறுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வெங்காயத்தையும் போட்டுட்டு அதோட 3 காஞ்ச மிளகா போதும். காரம் ஏன்னா வெங்காயம் வந்து காட்டம் இருக்கும், அதனால 3 காஞ்ச மிளகா போதும். அப்புறம் புளி கொஞ்சமாக புளி போதும். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இடையில கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் மையா. சட்னி அரைச்சாச்சு. இப்போ இந்த கிணத்தை வலிச்சு வச்சிடலாம். சட்னி அவ்வளோதான். இந்த அளவுக்கு மையா அரைச்சாலே நம்மளுக்கு போதும். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். வெங்காய சட்னி வந்து அதான் அந்த தோசைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சட்னி இதில் வலிச்சிக்கலாம். அவ்வளோதான், வெங்காய சட்னி ரெடி. இதுக்கு தாளிப்புலாம் வேணாம், அப்படியே வச்சு சாப்பிட்டா அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காய சட்னி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய சட்னி அரைச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம ரவை தோசை ஊற்ற போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தவா அடுப்பு வச்சுருக்கோம். தோசை வந்து நான்லாம் ஊற்றலை, என் ஹஸ்பண்ட் தான் ஊற்றுவாங்க. அதனால் தோசை ஊற்றுதை மட்டும் நம்ம பார்ப்போம், சரிங்களா? அந்த தோசை மெருசாக வரதில் எனக்கு வராது. என் ஹஸ்பண்ட் தான் ஊற்றுவாங்க. அவர் தோசை நல்லா ஊற்றுவார், அதனால் அவர் ஊற்றுறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்போ தோசை ஊற்ற போகிறார். பண்ணல, எடுக்க போகிறாரு, திருப்ப போகிறாரு. அவ்வளோதான். தோசை ரவை தோசை ரெடி. மோகன் சுட்ட தோசை வாழை இலையை வைக்கிறோம். நம்ம உத்ராக்காக வாழை இலையில் வைத்த தோசை ஆறிக்கொண்டிருக்கிறது. உத்ரா டிவி பார்த்து கொண்டிருக்கிறாள். ஏன் உத்ரா சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க? சொல்லு. நான் அங்கே வரும்போது தான் சாப்பிடுவியா, இல்லைன்னா சாப்பிட மாட்டியா? நாங்கள் வந்து தான் சாப்பிடுவியா? நாங்கள் வந்து தான் சாப்பிடுவியா, இல்லைன்னா சாப்பிட மாட்டியா? அப்போ பட்னியாகவே இருந்ததுயா இன்னைக்கு?
சரி இது என்ன தோசை தெரியுமா? ஏன் அப்பா உனக்கு சட்னி வைக்கல? வெங்காய சட்னி ஏன் வைக்கல அப்பா உனக்கு? வேணாவா வெங்காய சட்னி வேணாவா? வேற என்ன சட்னி வேணும்? வெறும் நாட்டு சக்கரை வேணுமா? நாட்டு சக்கரை இல்லை, வெறும் தோசையை சாப்பிடு சரியா? ஓகே, அவ்வளவுதான். மாவு முகாலி, தோசையும் கடைசி தோசை முடிந்து விட்டது. இப்போ வச்சிருங்க அடுப்பில். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி. நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். இது என்னென்னா கொஞ்சமாக பிரெட் அல்வா.